இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ இயேசுவே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ ஆவியே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ. பாப்பா, கடவுளை தெரியுமா? கடவுள்னாவா? இந்த வாழ்க்கையே அவர் தந்தது தானேம்மா. வாழ்க்கைனா சரி. வாழ்வு என்பது பகிர்வாகும். பாடுங்க. வாழ்வு என்பது பகிர்வாகும். வாழ்ந்து சொன்னது இயேசுவாகும். வாழ்ந்து சொன்னது இயேசுவாகும். வாழும் பகிர்வை வழியை கொண்ட வாழும் உலகு வளமையாகும். வாழ்க என்று பகிர்வின் கொள்கையே இறையே வருக நிறைவாய் எழுக. இறையே வருக பகிர்வாய் எழுக. வாழ்வு என்பது பகிர்வாகும். வாழ்வு சொன்னது இயேசுவாகும். வாழ்வில் பகிர்வை வழியாய் கொண்டால் வாழும் உலகு வளமாயாகும். வாழ்க என்றும் பகிர்வின் கொள்கையே இறையே வருக நிறைவாய் எழுக. இறையே வருக பகிர்வாய் எழுக. இருள் ஒழித்திட தன்னை அழித்திடும் மெழுகும் பகிர்வாகும். இழப்பறிந்தும் மண்ணில் விழுந்திடும் விதையும் பகிர்வாகும். இருந்த நிலை நின்று இல்லாமையாகும். முகிலும் பகிர்வாகும்.
பகிர்வாகும். இறைமை நிலைக்க மனிதம் வளர்க்கும் இயக்கம் பகிர்வாகும். இயக்கம் பகிர்வாகும். இறையே வருக, நிறைவாய் எழுக. இறையே வருக, பகிர்வாய் எழுக. நீதி நிலைத்திட போர்க்குரல் எழுப்பும் முழக்கம் பகிர்வாகும். உண்மை காத்திட ஒருங்கிணைந்த சிந்தனை பகிர்வாகும். உழைப்போர் தேவை உணர்ந்து வழங்கும் ஊதியம் பகிர்வாகும். நலிந்தோர் உரிமை பெற்றிடச் சிந்தும் உதிரம் பகிர்வாகும். வாழ்வு என்பது பகிர்வாகும். வாழ்ந்து சொன்னது இயேசுவாகும். வாழ்வில் பகிர்வை வழியாய் கொண்டால் வாழும் உலகு வளமையாகும். வாழ்க என்றும் பகிர்வின் கொள்கையே. இறையே வருக, நிறைவாய் எழுக. இறையே வருக, பகிர்வாய் எழுக. லூக்கா நற்செய்தி அலகு 20 இறைச்சொற்றொடர்கள் 27 முதல் 40 வரை. அக்காலத்தில் உயிர்த்தெழுதலை மறக்கும் சில சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, மணமான ஒருவர் மகப்பேறின்றி இறந்து போனால் அவர் மனைவியை கொழுந்தனை மனைவியாக ஏற்றுக்கொண்டு தம் சகோதரருக்கு வழிமற உருவாக்க வேண்டும் என்று மோசே எழுதி வைத்துள்ளார். இங்கு சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேறின்றி இறந்தார். 2ஆம் 3ஆம் சகோதரர்களும் அவரை மணந்தனர். அவ்வாறே 7 மகப்பேறின்றி இறந்தனர். கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார். அப்படியானால் உயிர்த்தெழும் போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவி ஆவார்? ஏனெனில் 7 அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம், இக்கால வாழ்வில் மக்கள் திருமணம் செய்து கொள்கின்றனர். ஆனால் வருங்கால வாழ்வை பெற தகுதி பெற்ற யாரும் இறந்து உயிர்த்தெழும் போது திருமணம் செய்து கொள்வதில்லை. இனி அவர்கள் சாக முடியாது. அவர்கள் வானதுரை போல் இருப்பார்கள். உயிர்த்தெழுந்த மக்களாயிருப்பதால் அவர்கள் கடவுளின் மக்களே. இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசே முட்புதர் பற்றிய பகுதியில் எடுத்து கூறியிருக்கிறாரே, அங்கு அவர் ஆண்டவரே, ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று கூறியிருக்கிறார். அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். ஏனெனில் அவரை பொறுத்த மட்டில் அனைவரும் உயிருள்ளவர்களே என்றார். மறைநூல் அறிஞருள் சிலர் அவரை பார்த்து, போதகரே, நன்றாக சொன்னீர் என்றனர். அதன்பின் அவர்கள் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரிகளே, நாம் நம்புகின்ற கடவுள் உயிர்த்த கடவுள். நாம் நம்புகின்ற கடவுள் நம்மை உயிர்க்கின்ற கடவுள். நம்புகின்ற கடவுள் எல்லோரையும் உயர்வாக்குகின்ற கடவுள். அதற்கு சில காரியங்களை நாம் செய்ய வேண்டியிருக்கும். அனைவருக்கும் இந்த உலகை விட்டு செல்லக்கூடாது. இளமை குறையாமல் பல ஆண்டுகள் இந்த உலகில் வாழ வேண்டும் என்ற ஆசைகள் இருக்கத்தான் செய்கிறது. அந்த ஆசையை யாரும் பெற முடியாது. பிறந்த அனைவரும் இறந்தைத்தான் ஆக வேண்டும். ஆனால் மிக மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், இறந்த அனைவரும் கிறிஸ்துவோடு ஒரு நாள் உயிர்ப்போம் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை. கிறிஸ்துவோடு உயிர்த்தெழ வேண்டும் என்றால் கிறிஸ்துவுக்கு ஏற்ற சில காரியங்களை நாம் செய்ய வேண்டாமா?
ஒன்று முழுமைக்கு கொண்டு வர வேண்டும், இன்னும் ஒன்று முன்னுக்கும் கொண்டு வர வேண்டும். எந்த செயல் செய்தாலும் முழு அன்போடும் அர்ப்பணத்தோடும் மனதோடும் முழு ஆற்றலோடும் அறிவோடும் செய்ய வேண்டும். அரைகுறையாக செய்யாமல் முழுமையாக செய்ய வேண்டும். நல்லது எதுவோ என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அதை அரைகுறை மனதோடு இல்லாமல் முழுமையாக நாம் அதை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். திருமணம் என்றாலும் சரி, குடும்பம் என்றாலும் சரி, துறவரம் என்றாலும் சரி, பொது வாழ்வு என்றாலும் சரி, புதுமையான படைப்பாற்றல் வாழ்வாக இருந்தாலும் சரி, செய்கின்ற முன்னெடுப்புகள் எல்லாம் முழுமையானதாக இருக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அப்படி என்றால் முழுமையாக நாம் செய்கின்ற செயல் வெற்றியை தரும், மன உறுதியை தெம்பை வழங்கும். மண்ணகத்தில் ஒருவர் செய்கிற இந்த செயல்தான் அவரை கிறிஸ்துவோடு உயிர்த்தெழச் செய்யும். இரண்டாவது, நம்மோடு இருக்கிற நபர்களை பின்னுக்கு தள்ளாமல் சாதியை பார்த்து, பணத்தை பார்த்து, அதிகாரத்தை பார்த்து, அல்லது மாற்று சிந்தனைகள் சொல்லுகின்ற நபர்கள் என்று பார்த்து, அல்லது பணம் இல்லாதவர்கள் என்று பார்த்து, நட்பில்லாதவர்கள் என்று பார்த்து, திறமை இல்லாதவர்கள் என்று பார்த்து, இவனுக்கு கூட ஆட்கள் ஒன்றுமில்லையே என்று நினைத்து அவர்களை பின்தள்ளக்கூடிய நிலையிலே யாரையும் கொண்டு வராமல் அனைவரையும் முன்னுக்கு கொண்டு வருவதிலே நாம் அக்கறை கொள்ள வேண்டும். அடுத்தவர் வளர்ச்சியில், வாழ்க்கையில் நாம் ஆனந்தம் கொள்ளுகிற பக்குவமற்றால்தான் கிறிஸ்துவோடு நாம் சேர முடியும். மண்ணகத்தில் ஒருவர் செய்கிற இந்த செயல்தான் அவரை கிறிஸ்துவோடு உயிர்த்தள வைக்கும். ஆலயம் இயேசுவின் கணிப்புப்படி இறை வீடு, அதாவது இறைவனை சந்திக்கிற இடம், குறிப்பாக இறை உதவியை மன்றாடுகிற இடம். ஏனென்றால் பொருள் கொள்ளலாம், அருள் கொள்ளலாம். அந்த ஆலயத்திலே ஆலயம் கற்றுக்கொள்கிற இடம், கற்றுக் கொடுக்கும் இடம். இயேசு கோவிலில் கற்றுக் கொடுத்தார், தானும் கற்றுக்கொண்டார். திருவிழா பெருவிழாக்களின் போது பங்கு தந்தை இப்படி சொல்வார், கோவில் செபிக்கிற இடம், எனவே ஆடம்பரம் அமர்க்கணத்தை தவிர்த்து அமைதியாக ஜெபியுங்கள், கோயிலை சந்தையாக்க வேண்டாம், ஆண்டவருக்கு செலவு செய்யுங்கள், ஆடம்பரத்துக்காக பணத்தை வீணாக்க வேண்டாம் என்றால் எவன் கேட்கிறது? பரிசியர்களுக்கும் தலைமை குருக்களுக்கும் மறைநூல் அறிஞர்களுக்கும் கோவில் பணம் சம்பாதிக்கும் இடம், தங்கள் பெருமையை புகழ மேடை போட்டு காட்டும் இடம், அதிகாரத்தையும் ஆணவத்தையும் ஏழைகள் அப்பாவிகள் மீது ஏவி விடுகிற இடம்தான் அது. திருவிழாக்களின் போது மற்ற நாட்களில் கோயில் பக்கம் தலை வைத்து பார்க்காதவர்கள் நமது ஊர் பெரியவர்கள் கோவிலை பற்றி இதை தவிர வேறு என்ன சொல்லுவார்கள்? திருத்த முடியாது, சாட்டைகள் தான் திருத்தும். மன்றாடுவோமாக. வாழ்வோரின் கடவுளை இறைவா, நீர் நேற்றும் என்றும் என்றும் வாழ்கின்றவர், இறப்பை அறியாதவர், ஒளியில் வாழ்கின்றவர், உம்மை போற்றுகிறோம். உயிரும் உயிர்ப்பும் நீரை என்று நாங்கள் நம்புகிறோம். உயிர்ப்பில் எங்களது வாழ்க்கையை, நம்பிக்கையை ஆழப்படுத்தும், எங்களது வாழ்வை நெறிப்படுத்தும். யாரையும் பின்னுக்கு தள்ளாமல் முழுமையாக தங்களுடைய அருளும் தெய்வமே, அன்பு நிறை தேவனே, அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, அருளுமே அருளுமே அமைதி அருளுமே. நாங்கள் வாழ அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, அருளால நாங்கள் வளர அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, அன்பாக நாங்கள் வாழ அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, அருளால நாங்கள் வளர அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, உணர்வாக உணம் நிறைய அருளுமே அருளுமே அமைதி அருளுமே, உறவாக உடனிருக்க
அருளும் தெய்வமே அன்பு நிறை தேவனே அருளுமே அருளுமே அமைதி அருளுமே 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 அமைதி அருளுமே 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 அமைதி அருளுமே லா 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 நிசரி மகா கம பனிரே பனி கபனே பணிவாலையாம் இருக்க அருளுமே அருளுமே அமைதி அருளுமே பண்பாலிதம் இருக்க அருளுமே அருளுமே அமைதி அருளுமே பணிவாலையாம் இருக்க அருளுமே அருளுமே அமைதி அருளுமே பண்பாலிதம் இருக்க அருளுமே அருளுமே அமைதி அருளுமே பாசத்தால் நிறைந்திருக்க அருளுமே அருளுமே அமைதி அருளுமே பயிர்வாலை வாழ்ந்திருக்க அருளுமே அருளுமே அமைதி அருளுமே 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 அமைதி அருளுமே 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 எமக்கு அருளுமே அமைதி அருளும் தெய்வமே அன்பு நிறை தேவனே அருளுமே அருளுமே அமைதி அருளுமே 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 அமைதி அருளுமே 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 அமைதி அருளுமே மாண்புயரியுவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம் பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோம். 啊。
அகிலத்தின் ஆதரவே. ஆவே மரியா, உம் அருளால் எம்மை காப்பாய். ஆவே மரியா, அகிலத்தின் ஆதரவே. ஆவே மரியா, உம் அருளால் எம்மை காப்பாய். இயேசுவின் இனிய தாயே, இரக்கத்தின் அன்னையே, இன்றும் என்றும் கன்னியே, எம் இதயம் மகிழ அருள்வாயே. ஆவே மரியா, அகிலத்தின் ஆதரவே. ஆவே மரியா, உம் அருளால் எம்மை காப்பாய். நேசவிழிகளா உலகை பாரம்மா, உள்ளம் பதறும் வேளையில் உயிர் கொடு உறவுக்காய். ஆவே மரியா, அகிலத்தின் ஆதரவே. ஆவே மரியா, உம் அருளால் எம்மை காப்பாய். தொற்று நோய்களா தொலைத்தோம் வாழ்வினை, தொடரும் இந்த சோகத்தை சுகமாக்க சகாயம் புரிவாயே. ஆவே மரியா, அகிலத்தின் ஆதரவே. ஆவே மரியா, உம் அருளால் எம்மை காப்பாய். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே